ஹே காய்ஸ், பணத்தை தேடி நீங்க ஓட தேவையில்ல, பணமே உங்களை தேடி வரும்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்கும்ல. என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். பணம் எப்படி என்ன தேடி வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கான பணத்தை உங்களால அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அது 50,000 இருந்தாலும் பரவாயில்ல, 50 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க நினைச்ச அந்த பணத்தை உங்களை தேடி வர வைக்க முடியும். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடி இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபைன். பணத்தை இருக்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்ல. இது யாரோ ஒருத்தங்கனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் இல்ல. யார் நினைச்சாலுமே பணத்தை ஈர்க்க முடியும். நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, உங்ககிட்ட நல்ல ஜாப், வீடுன்னு எல்லாமே இருந்தாலும் சரி, அது எதுவுமே இல்லைனாலும் சரி, இன்னைக்கு நீங்க பணத்தை ஈர்க்க நினைச்சாலும் உங்களால பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கான வழிகளை 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, ஹேவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பணத்தை நீங்க அடையணும்னு முடிவு பண்ணிட்டா உங்க மைண்ட் செட்டை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும். நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்டை வர வைக்கிறதுக்கு உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான மக்களை வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்காக நீங்க கோபம், வருத்தம், பொறாம மாதிரியான நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸை வெளிப்படுத்தாதீங்க. நெகட்டிவா ஃபீல் பண்றப்போ பணத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி இருந்தாலுமே அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். சோ உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு தினமும் 10 நிமிஷம் உங்ககிட்ட நீங்களே பேசிக்கலாம். பாசிட்டிவான செல்ஃப் டாக் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கும். ஜஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்னு எனக்கு 10 லட்சம் பணம் வேணும், அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்க நினைக்கக்கூடிய பணத்தை உங்களால அடைய முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை உங்க மேல வைங்க. 10 லட்சம் எல்லாம் என்னால எப்படி சம்பாதிக்க முடியும்? நான் அந்த பணத்தை சம்பாதிக்க 5 வருஷம் ஆகும், செலவே பண்ணாம இருந்தாதான் அதுவும் முடியும். இந்த மாதிரி உங்க வேல்யூஸை குறைச்சு நீங்களே சொல்லிக்காதீங்க. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை விட பெட்டரா உங்களால ஆக முடியும்னு நம்புங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு பாசிட்டிவா நீங்க நினைச்ச பணத்தை அடைய முடியும்னு நம்புங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தி. நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும்போது தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். நீங்க உங்க மைண்ட்ல இருந்து என்ன ஃப்ரீக்வன்சிஸை வெளிப்படுத்துறீங்களோ அதே ஃப்ரீக்வன்சிஸை தான் நீங்க அட்ராக்டும் பண்ணுவீங்க. நீங்க ரிச் ஆக முடியும், பணம் என்ன தேடி வரும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட சிக்னல்ஸ் அனுப்பி உங்க பணத்தை உங்களை தேடி அனுப்பி வச்சிரும். அதுவே என்னால முடியுமான்னு டவுட்டோட நீங்க யோசிக்கிறப்போ மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சிஸை பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புவீங்க. அதனால நீங்க நினைச்ச விஷயம் நடக்காம கூட போகலாம். சோ எப்பவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க நினைச்ச பணம் உங்களை தேடி வரும். அடுத்து நம்பர் 2, கிரியேட் அ ப்ரொடக்டிவ் மணி மைண்ட் செட். நீங்க பணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பணம் உங்ககிட்ட இருந்தா என்ன விஷயங்களெல்லாம் நீங்க பண்ண நினைக்கிறீங்க? இப்படி யோசிங்க. நிறைய மக்கள் பணம் சந்தோஷத்தை கொடுக்காது, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு பணக்காரர்களா இருக்கக்கூடிய மக்கள் திமிராதான் இருப்பாங்க, அவங்களால மத்த யாருக்கும் எந்த பயனும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மக்களுக்கு பணத்து மேலையும் பணக்காரர்கள் மேலையும் சரியான புரிதல் இல்லைன்னு காட்டக்கூடிய விஷயங்கள் தான். பணத்தை பத்தியும் பணக்காரர்களை பத்தியும் பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கிக்கோங்க. முதல்ல பணம் இருந்தாதான் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஆசைப்பட்ட இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம். அப்ப பணத்தினால ஹாப்பினஸை கொடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. பணத்தை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறதும் பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறதுல தப்பும் ஒண்ணும் இல்ல. மத்தவங்க நம்மள பேராசை பிடிச்சவன் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணாம பணத்தை ஈர்க்கிறதுக்கான மணி மைண்ட் செட்டை முதல்ல உருவாக்குங்க. அடுத்து நம்பர் 3, ஸ்டாப் வரியிங். நீங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதுக்காக நீங்க வரி பண்ணிக்கணும்னு இல்ல. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கவலைப்படுறதுனாலையும் வருத்தப்படுறதுனாலையும் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது. நீங்க கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு யோசிச்சு அதை சரி பண்ண முயற்சிகளை பண்ணாத வரைக்கும் உங்க கவலைகளை கடவுள்னு நினைச்சாலும் போக்க முடியாது. கவலைப்படுறதுனாலையும் வருத்தப்படுறதுனாலையும் உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமாகுமே தவிர வேற எதுவும் நடக்காது. நம்ம எல்லாருமே ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படுவோம், இல்ல ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோமோ நினைச்சு கவலைப்படுவோம். இப்படி பாஸ்ட பத்தியும் ஃபியூச்சரை பத்தியுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பிரசன்ட் லைஃப் எப்படி ஹாப்பியா வாழ முடியும்? பாஸ்ட்ல நடந்த நமக்கு பிடிக்காத விஷயங்களை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஐயோ எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும், நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போலன்னு உங்க பாஸ்ட பத்தி நீங்க குறை சொல்றதுனாலையும் அது மாற போறது கிடையாது. அதே மாதிரிதான் உங்க ஃபியூச்சர்ல என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுமோ, என்கிட்ட பணமே இல்லாம நான் புவர் ஆயிடுவனோ அப்படின்னு இந்த மாதிரி நீங்க நினைச்சு பயப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. நம்ம இந்த மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல வெறும் 2% தான் ரியலா நடக்கிறதா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சோ இனியும் உங்க பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம பிரசன்ட்ல ஹாப்பியா வாழ பாருங்க. அப்பதான் உங்க மைண்டோட பவரை வச்சு பணத்தை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பர் 4, மேக் அன் ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் யோர் கரண்ட் மணி ஸ்டேட். இன்னைக்கு உங்களோட சொத்து மதிப்பு என்ன? எவ்வளவு பணம் உங்களுக்கு மாசம் கிடைக்குது? அதை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கேஷை நீங்க சேவ் பண்றீங்க?
எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு, உங்க பணம் எங்க போகுது அண்ட் என்ன வருதுன்னு நோட் பண்ணி வைங்க. மந்த்லி ஒரு வீக்லி இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் பிளேஸை தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் நீங்க நினைக்கக்கூடிய கேஷ் அடையிறதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்கு, எங்க எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம், இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்ச பணத்தை உங்களால அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பர் 5, focus on abundance and be grateful for what you have. உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கான நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ச்சே, என்கிட்ட கம்மியா தான் பணம் இருக்கு, இப்படி யோசிக்காம உங்ககிட்ட அட்லீஸ்ட் இவ்வளவு பணம் இருக்கேன்னு நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பழைய பாட்டுல சொல்லிருப்பாங்க, உனக்கும் கீழ் இருப்பவர் கோடின்னு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு, உங்களை கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு ஃபேமிலி, போட்டுக்க நல்ல ட்ரெஸ், குடும்பத்தை லீட் பண்ற அளவுக்கு பணம் இருக்குன்னா நீங்க ஏன் முதல்ல சேடா ஃபீல் பண்ணணும்? இது எதுவுமே இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறப்பதான் புரியும் நீங்க எவ்வளோ லக்கின்னு. சோ இனியுமே எனக்கெல்லாம் லக்கே இல்ல, நான்லாம் இருக்கிறதே வேஸ்ட்ன்னு உங்களை பத்தி நீங்களே தாழ்வா யோசிக்காம, உங்களுக்கு கிடைச்சிருக்க லக்கியான விஷயங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வெளிப்படுத்தக்கூடிய நன்றி உணர்வு உங்களுக்கு இன்னுமே பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்பர் 6, share what you have with others. உங்ககிட்ட இருக்க விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இருக்காதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி, ஏழை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணா கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிகளை பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய உதவி பெருசாதான் இருக்கணும்னு இல்ல, சேரிட்டிஸ், டொனேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். மத்தவங்களுக்கு நீங்க பணம் மூலமா உதவி பண்றப்போ உங்களுக்கும் பணம் எளிமையா கிடைக்கும். பணத்தை மட்டும்தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு இல்ல, உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி மத்தவங்களோட முகத்துல வரக்கூடிய ஸ்மைல் கூட ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஒரு பழைய கோட் இருக்கும், நீங்க மத்தவங்களுக்கு என்ன கொடுத்தாலுமே அது 2 மடங்கா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்னு. சோ பொறாம, கோவம்னு நெகட்டிவான விஷயத்த ஷேர் பண்ணாம, அன்பு, கேரிங்னு பாசிட்டிவான விஷயத்த மத்த மக்கள் கிட்ட நீங்க காட்டுறப்போ அதே தான் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. உங்களால டொனேட் பண்ண முடிஞ்சா மன நிறைவோட டொனேட் பண்ணலாம். மத்தவங்களுக்காக செய்யக்கூடிய உதவிகள்ல எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. அவங்க நமக்கு திருப்பி உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பண்ணா அது ஹெல்ப் இல்ல, அத பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லலாம். சோ மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை முழு மனசோட பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, மேக் அ ஸ்டடி ஆஃப் வெல்த். வெல்த் அப்படின்னா என்ன? எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க பணக்காரனா ஆக முடியும்? எப்படி இந்த பணக்கார மக்கள் கிட்ட மட்டும் பணம் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு? அதுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்களா? இப்படி முழுசா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பணத்தை சம்பாதிக்கணும்னா அந்த பணத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். பணத்தை எப்படி உங்களுக்கு வேலை செய்ய வைக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வெல்த்தை பத்தின உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய மணி உங்ககிட்ட இருக்கும். இல்லனா என்னதான் நீங்க ஒரு பக்கம் அட்ராக்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். சோ வெல்த் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 8, விஷுவலைஸ் மணி. நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்ன பார்க்கலாம்னு எல்லாத்தையுமே யோசிப்பீங்க தானே? அதே மாதிரிதான் மணியை நீங்க கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்க அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு கிளியரா உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்றப்போ சீக்கிரமே நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். முன்னாடி செட்டப்ல நம்ம பார்த்த மாதிரி வெல்த் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ உங்க கோல் 50 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கறதான்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தா ஒரு 15 லட்சத்தை எடுத்து ஓனா ஒரு வீடு வாங்கிப்பேன். இன்னொரு 10 லட்சம் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸோட ஓனரா ஆவேன். அப்புறம் ஒரு 10 லட்சத்தை எடுத்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஒரு 5 லட்சத்தை நகையா வாங்கி வச்சிருவேன். மீதி இருக்கக்கூடிய பணத்தை என்னோட எமர்ஜென்சி கேஷா வச்சுப்பேன். அப்ப உங்ககிட்ட அந்த 50 லட்சம் ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ஆசைப்படக்கூடிய பணத்தை அட்ராக்ட் பண்ண அப்புறமா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு கிளியரா டீட்டெயிலா இமேஜின் பண்ணுங்க. நீங்க இமேஜின் பண்றப்போ உங்க பிரெயின் ரியலாவே அந்த விஷயத்த நடத்தி கொடுத்துரும். ஏன் இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் தானா உருவானதில்ல, எல்லாமே மத்த மனிதர்களோட மைண்ட்ல உருவானதுதான். விஷுவலைசேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. சோ அதை கண்டிப்பா யூஸ் பண்ணி நீங்க நினைச்ச பணத்தை சீக்கிரமே அட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 9, புட் யோர் செல்ஃப் அவுட் தேர். நீங்க நினைச்ச பணத்தை அடையிறப்போ சில ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். ஆனா ஃபெயிலியர்ஸ் வரப்போ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கதவு மூடினா கண்டிப்பா இன்னொரு கதவு திறக்கும். இதோட எதுவும் முடிய போறதில்ல. இந்த ஃபெயிலியர்ஸ்னால நான் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் லேர்ன் பண்ண விஷயத்த பயன்படுத்தி நினைச்ச விஷயத்த அடைஞ்சே தீருவேன்னு நம்புங்க. நீங்க என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதுக்கு உதவக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை பண்ணுங்க. நீங்க நினைச்ச விஷயத்துக்கு சுத்தமா மேட்ச் ஆகாத எந்த விஷயத்தையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அதுல இருந்து விலகிக்கோங்க. உங்க பணத்தை மல்டிப்ளை பண்றதுக்கான வழிகளை எப்பவுமே தேடிக்கிட்டே இருங்க. எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க கேட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். சோ ஃபெயிலியர்ஸை நினைச்சு ஃபீல் பண்ணாம நீங்க நினைச்ச இலக்கை அடையிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்து நம்பர் 10,
மேக் கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அ ப்ரையாரிட்டி. பணத்தை அடையணும்னா நீங்க தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பணமா இருக்கலாம், இல்ல நாலேஜ்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். நேத்தை விட நீங்க இன்னைக்கு பெட்டரா இருக்கீங்களான்னு பாருங்க. ஜஸ்ட் உங்க மேலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய நாலேஜ் தரக்கூடிய புக்ஸை ரீட் பண்ணலாம், நிறைய புது ஸ்கில்ஸை கத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கத்துக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பணத்தை நீங்க அடையிறதுக்கு உங்களுக்கு உதவிகளை பண்ணும். அடுத்து நம்பர் 11, அலைன்மெண்ட் வித் யுவர் வேல்யூஸ். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த வேல்யூ பண்றீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. அழகான வீடையா, இல்ல நல்ல டெலிஷியஸான ஃபுட்டையா, இல்ல என்டர்டைன்மெண்ட்டா, உங்களுக்கு எது வேல்யூவா இருக்கோ அந்த விஷயத்த நீங்க பண்றப்பதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூ பண்ணக்கூடிய விஷயத்த கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய மணியை அந்த விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. அடுத்து நம்பர் 12, பிகம் அ மினிமலிஸ்ட். உங்க தேவைகளை கம்மி பண்ணிட்டு எளிமையான வாழ்க்கைய வாழுங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்களால பணத்தை நிறைய சேமிக்க முடியும். பணமும் உங்ககிட்ட நிறைய வந்து சேரும். மத்தவங்க கிட்ட நீங்க பணக்காரங்கன்னு காட்டிக்கிறதுக்காக வேலைகளை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்க, எளிமையா இருங்க. அடுத்து நம்பர் 13, ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகளுக்குமே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸை கொடுத்துக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் உங்க மைண்டுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களை வேலை செய்ய வைக்கும். அடுத்து நம்பர் 14, டேக் ஆக்ஷன். என்னதான் நீங்க பணத்தை ஈர்க்கிறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் பண்ணாலும் நீங்க உங்க கோல்ஸுக்காக வேலை செய்யாத வரைக்கும் உங்களால எந்த விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. சோ நீங்க நினைக்கக்கூடிய பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன வேலைகளை நீங்க பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுனால மட்டுமோ இல்ல விஷுவலைஸ் பண்றதுனால மட்டுமோ உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது. சோ இன்னைக்கே உங்க பணத்தை அடையிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபைனலா இந்த வீடியோல பார்த்தது ஒரு சம்மரியா பார்த்துடலாம். நம்பர் 1, ஹேவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். மைண்ட் எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நீங்க வைக்கக்கூடிய மைண்ட் செட் தான் உங்களுக்கு சீக்கிரமா பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு மேக்னெட் மாதிரி. நம்பர் 2, கிரியேட் அ ப்ரொடக்டிவ் மணி மைண்ட் செட். பணத்தை பத்தி நீங்க வச்சிருக்கக்கூடிய தாட்ஸ் நல்லதா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நல்ல விதமா நீங்க நினைச்சா மட்டும்தான் பணம் உங்களை தேடி வரும். அடுத்து நம்பர் 3, ஸ்டாப் வரியிங். எந்த விஷயத்துக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறதும் இல்ல. சோ கவலைகளை தள்ளி வச்சுட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க. அடுத்து நம்பர் 4, மேக் அன் ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் யுவர் கரண்ட் மணி ஸ்டேட். உங்களோட பண மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களால ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணி அதை அடைய முடியும். அடுத்து நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் abundance and be grateful for what you have. உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு தான் இன்னும் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்து நம்பர் 6, share what you have with others. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவிகளை பண்ணும்போது முழு மனசோட பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, மேக் அ ஸ்டடி ஆஃப் வெல்த். வெல்த்தை பத்தின நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய பணத்தை உங்களால தக்க வச்சுக்க முடியும். அடுத்து நம்பர் 8, விஷுவலைஸ் மணி. நீங்க அட்ராக்ட் பண்ண நினைக்கக்கூடிய பணம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க. ரொம்ப டீடைல்டா பண்ணுங்க. அடுத்து நம்பர் 9, புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர். உங்களோட ஓன் வேல்யூஸுக்கு மேட்ச் ஆகாத விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அடுத்து நம்பர் 10, மேக் கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அ ப்ரையாரிட்டி. ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறது, புது ஸ்கில்ஸை டெவலப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 12, ஸ்பெண்ட் இன் அலைன்மெண்ட் வித் யுவர் வேல்யூஸ். உங்களுக்கு என்ன விஷயம் வேல்யூவா இருக்கோ, நீங்க எதை பண்ணா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதுக்கு உங்க பணத்தை செலவு பண்ணுங்க. அடுத்து நம்பர் 12, பி அ மினிமலிஸ்ட். மத்தவங்களுக்கு நீங்க ரிச்சா இருக்கீங்கன்னு காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. எளிமையா வாழுங்க. அடுத்து நம்பர் 13, ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களோட ஒவ்வொரு சின்ன சக்சஸையுமே பாராட்டுங்க. உங்களை நீங்களே பாராட்டுறப்போ உங்க மைண்ட் புத்துணர்ச்சி அடையும். இன்னும் அதிகமான வேலைகளை உங்களால பண்ண முடியும். அடுத்து நம்பர் 14, டேக் ஆக்ஷன். நீங்க நினைக்கக்கூடிய பணத்தை அடையிறதுக்கான வேலைகளை ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க இலக்கை நீங்க அடைய முடியும். சோ அவ்வளவுதான். இந்த பதிவுல நம்ம பார்த்த விஷயத்த நீங்களுமே ட்ரை பண்ணி பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.